அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தை குறிவைக்கும் மோசடி கும்பல் வெளிநாட்டவர்களை எச்சரித்த உள்துறை அமைச்சகம் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் ஏர்போர்ட்டில் கைதான 3 இந்தியர்கள் பரபரப்பு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் பொது மன்னிப்பு வழங்கப்படுமா என்ற தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் டிரைவர்களை எச்சரித்த போக்குவரத்துறை ஒரே நாளில் பதிவான 3000 விதிமீறல்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள ஏர்போர்ட்டில் தற்போது தீவிரமான செக்கிங் நடைபெற்று வருகிறது. பான் பராக், புகையிலை, வெத்தலை, ட்ரெமடால் மாத்திரை, தூக்க மாத்திரை, சமையலுக்கு பயன்படுத்தும் கசகசா இவை அனைத்தும் குவைத் மற்றும் வளைகுடா நாடுகள் அனைத்தும் தடை செய்த பொருளாகும். இதனை கொண்டு வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் பாயும் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. நேற்று டெல்லியிலிருந்து குவைத் வந்த 3 பேரிடமிருந்து குவைத் தடை செய்த மாத்திரைகள், புகையிலை பாக்கெட்டுகளை குவைத்துடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளது. அதனால் குவைத் வரும் நம் பாருங்க, குவைத் தடை செய்த பொருளை கொண்டு வந்து மாட்டிக்காதீங்க, அதிக எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் இந்த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் நடத்திய தீவிர செக்கிங் மூலம் நேற்று ஒரே நாளில் மட்டும் 3206 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதுபோல சாலை விதிகளை மீறிய காரணத்தினால் 47 வாகனங்களை பொது போக்குவரத்துறை பறிமுதல் செய்துள்ளது. இதில் அகமதி கவர்னரில் 570 விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஃபர்வனா கவர்னரில் 536 விதிமீறல்கள், ஜஹரா கவர்னரில் 358 விதிமீறல்கள் மற்றும் குவைத் சிட்டியில் 451 விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குவைத்தின் பொது போக்குவரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. இதில் முக்காவாசி விதிமீறல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சீட் பெல்ட் போடாமல் வாகனம் ஓட்டியது, ஃபோன் பேசிக்கிட்டே வாகனம் ஓட்டியது, ரெட் சிக்னல் கிராசிங், அதிகப்படியான சத்தத்தை எழுப்பியது, இது போன்ற போக்குவரத்து குற்றங்கள் தான் அதிக அளவில் பதிவாகியுள்ளது. அதுபோல குவைத்தில் ஒவ்வொரு சாலைகளிலும் போக்குவரத்து கேமராக்கள் வாகன ஓட்டிகளுக்கு தெரியாத வகையில் வைக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, கேமரா எப்படி மறைச்சி வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது எல்லா விதமான வயலேஷன் இதில் வந்து பதிவாகும். அதனால் ரோட்டில் கேமரா இல்லைன்னு நினச்சி மட்டும் காரை ஓட்டவே ஓட்டாதீங்க. ஏன்னா குவைத்தில் ஒவ்வொரு சின்ன வயலேஷன் செய்தாலே போதும், நம்ம வாங்குகிற சம்பளத்தில் பாதி அபராதம் கட்டுறதா இருக்கும். அதனால் அதிக கவனமாக சுக் சையாரா காரை ஓட்டுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்களின் தினாரை ஆட்டையக்கூடிய ஒரு பெரிய நெட்வொர்க் குவைத்திற்கு வெளியேயும் குவைத்திற்கு உள்ளேயும் இருந்து செயல்பட்டு வருகிறது. அதாவது வெளிநாட்டவர்களை மிரட்டி அல்லது ஃபேக் லிங்குகளை சோசியல் மீடியாவில் அனுப்பியோ, ஃபேக் கால்கள் மூலம் மிரட்டியோ, இது போன்ற பல குறுக்கு வழிகளை பயன்படுத்தி வெளிநாட்டவர்களை தினாரை காலி செய்து வருகிறார்கள். அந்த வரிசையில் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அரபு டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஒரு வெளிநாட்டவர் ஆன்லைன் வழியாக போன் பில் 7 குவைத்தினர் கட்ட தவறான லிங்கை கிளிக் செய்ததன் மூலம் அவர் அக்கௌண்டில் உள்ள மொத்த பணமும் காலியாகியுள்ள அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது. இது தொடர்பாக அந்த வெளிநாட்டவர் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அறிமுகம் இல்லாத நபர் அனுப்பிய லிங்குகளையும் சோசியல் மீடியாவில் வரும் லிங்குகளையும் கிளிக் செய்யாதீங்க. லிங்கை தொட்டால் அவ்வளோதான், நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த மொத்த தினாரம் காலியாயிடும். அதனால உஷாராக இருங்க. அதுபோல இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ராஜா என்பவர் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அண்ணா கானூன் போட மாட்டாங்களான்னு கேட்டிருக்காரு. அதாவது குவைத்தை பொறுத்த வரைக்குங்க, எப்போ எந்த சட்டம் போடுவாங்கன்னு யாராலையும் கணிக்க முடியாது. திடீர்னு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்வாங்க, நைட்டில் முடிவு எடுப்பாங்க, காலையில் அந்த சட்டத்தை வந்து போடுவாங்க. இதுதான் குவைத்து, இப்படி தான் சட்டம் போடுவாங்க. அதனால் கானூன் போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா குவைத்தில் பொது மன்னிப்பு வழங்கி கைதிகளை விடுதலை செய்வது, விசா இல்லாமல் இருப்பவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவர்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்புவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹலோ பிப்ரவரி 25, 26 முன்னிட்டு குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் ஜாபர் சபா அவர்கள் வழங்கப்படும் பொது மன்னிப்பாகும். அதனால் இந்த ஆண்டு மன்னர் நினைத்தால் பொது மன்னிப்பு வழங்க வாய்ப்புள்ளது. பொது மன்னிப்பு வழங்கப்படுவதாக இருந்தால் அடுத்து வரும் 10 நாட்களில் தெரிந்துவிடும். அது வரைக்கும் அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 24,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 40 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 19,500 ரூபாய்க்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 22 குவைத் தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 19,800 ரூபாய்க்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 46 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 17,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 43 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 83 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 294 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 50 தினார் 205 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 38 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை
மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.